நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் லைம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லைம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம புதினா போடுறோம். ஸோ இது நம்மள ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம கேஷ்யூநட் லைம் போடுறோம், அதனால இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். இது ரொம்பவே ஈஸி பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ரீஃப்ரெஷ்மெண்ட் லைம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீஃப்ரெஷ்மெண்ட் லைம் ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு துண்டு எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நமக்கு பீட்ரூட்டோட ஃப்ளேவர் எதுவுமே வராது. ஜஸ்ட் ஒரு கலருக்காக, ஆர்டிஃபிஷியல் கலர் போடுறதுக்காக நான் போடுறதுக்கு பதிலாக நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது ஒரு ரெட்டிஷ் கலர் வரும், பிள்ளைங்களையும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கேரட் எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு ஆரஞ்சு கலர் வரும். நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லெமன், நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். 2 லெமனை எடுத்து இதே மாதிரி தோலையெல்லாம் நீக்கிச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் 2 பீஸாக. அதுக்கப்புறமா ஒரு 10 கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் சுகர் சிரப் எடுத்திருக்கேன். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் சுகரை போட்டுச்சு சுகர் கரைகிறது வரை கிண்டி விட்டுக்கோங்க. கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் தீயை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சுகரை டைரெக்டாக போடுறதா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் சுகர் சிரப் விட்டோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா எங்கள் தோட்டத்திலேயே வந்த புதினா இலை. ஸோ நாங்கள் எங்கள் தோட்டத்தை அவர் கார்டன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். முந்தின வீடியோ தான், அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போய் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க நம்ம ரீஃப்ரெஷ்மெண்ட் லைம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டையும் லெமனையும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறோம். லெமனில் நம்ம விதை எல்லாமே மாற்றலை, ஸோ அது அப்படியே தான் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப எல்லாம் அடிக்கலை. விதை அப்படி அடிபட்டுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு அடிக்கலை. ஸோ இனி நம்ம போய் அடித்து எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இப்போ அழகாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம இதை பெரிய ஜாரில் மாற்றி வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூநட்டையும் புதினாயும் போடுறோம். ஏன் இது ஃபர்ஸ்ட்லேயே நம்ம போடலைன்னா இப்போ வடிகட்டுற டைம் நம்ம கேஷ்யூநட் எல்லாமே போயிடும். ஸோ அதனால தான் நம்ம 2வது இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இனி இதில் இப்போ தண்ணி விட வேண்டாம். இது கொஞ்சம் அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மீதி சுகர் சிரப்பு தண்ணி எல்லாம் விட்டு எவ்வளோ நமக்கு வேணுமோ அவ்வளோ விட்டு அடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம போய் அடித்து எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நான் எடுத்து வச்சுருந்த சுகர் சிரப்பு அப்படியே ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நான் இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம இனி போய் அடிச்சு எடுத்துட்டு வரலாம். நம்ம இப்போ சூப்பராக அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இனி நம்ம இதை கப்பில் மாற்றிடலாம். நான் அதுக்காக இப்போ 2 கப் எடுத்திருக்கேன். இனி நம்ம மாற்றிடலாம். பிங்கிஷ் கலர்ல சூப்பரா இருக்கு. சோ நம்ம இனி இதை டேஸ்ட் பண்ண போறோம். நம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட் லைம் ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.